ஓம் சாந்தி. முரளி டேட் 17/7/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தை பாராமல் ஆத்மாவை பாருங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவோடு பேசுங்கள். இந்த நிலையை உருவாக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த லட்சியம். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் தந்தையோடு எப்போது மேலே போவீர்கள்? அதாவது ஆத்ம உலகமான நமது வீட்டிற்கு போவீர்கள். பதில்: அப்பவித்திரம் எப்போது இம்மி கூட இருக்காதோ அப்போது போவீர்கள். தந்தை எப்படி தூய்மையாக இருக்கின்றாரோ அப்படி குழந்தைகள் நீங்களும் தூய்மையாக மாறுவீர்களோ அப்போது மேலே போக முடியும். இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையின் முன்னால் இருக்கின்றீர்கள். ஞான கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது முழுமையடைவீர்களோ, தந்தையின் ஞானத்தை காலி செய்வீர்களோ அப்போது அவரும் அமைதியாகி விடுவார். பிறகு குழந்தைகள், நீங்களும் சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். அங்கே ஞானம் சொட்டுவது நின்றுவிடும். எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்றார். பிறகு அமைதியே அவரது பாகமாக இருக்கிறது. சிவபகவான் வாக்கு. எப்போது சிவபகவான் வாக்கு என்று சொல்லப்படுமோ அப்போது ஒரு சிவனே பகவான் அல்லது பரமபிதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவரையே குழந்தைகள் நீங்கள், அதாவது ஆத்மாக்கள் நினைவு செய்கின்றீர்கள். படைக்கும் தந்தையிடமிருந்து அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடியே நினைவு செய்து கொண்டிருப்பீர்கள் என்பது நிச்சயம். எல்லோரும் ஒரே மாதிரியாக நினைவு செய்ய மாட்டார்கள். இது மிக சூக்ஷ்ம விஷயம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறரையும் ஆத்மா என்று உணருங்கள். இந்த நிலையை உருவாக்க நேரம் பிடிக்கிறது. அந்த மனிதர்கள் எதையும் அறியவில்லை. அறியாத காரணத்தால் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டார்கள். குழந்தைகள், நீங்கள் தம்மை ஆத்மா என்று உணர்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். இந்த மாதிரி வேறு யாரும் நினைவு செய்திருக்க மாட்டார்கள். எந்த ஆத்மாவின் யோகமும் தந்தையோடு இல்லை. இந்த விஷயங்கள் மிக ஆழமான நுணுக்கமாக இருக்கின்றன. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் சகோதரர்கள் என்று சொல்லவும் செய்கின்றீர்கள். அப்போது ஆத்மாவையே பார்க்க வேண்டும். சரீரத்தை பார்க்கக்கூடாது. இது மிகப்பெரிய லட்சியம். பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் தந்தையை நினைவு செய்திருக்க மாட்டார்கள். ஆத்மா மீது அழுக்கு சேர்ந்திருக்கிறது. ஆத்மாவின் விஷயமே முக்கியமானது. எது சதோ பிரதானமாக இருந்ததோ அந்த ஆத்மாவே இப்போது தமோ பிரதானமாக மாறிவிட்டது. இந்த ஞானம் ஆத்மாவில் இருக்கிறது. ஞான கடலாக பரமாத்மாவே இருக்கின்றார். நீங்கள் உங்களை ஞான கடல் என்று சொல்லுவது இல்லை. நாம் தந்தையிடமிருந்து ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் தன்னிடம் வைத்திருந்து என்ன செய்வார்? அழியாத ஞான ரத்தினங்களின் செல்வத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். குழந்தைகள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி பெறுவார்கள். யார் அதிகம் பெறுவார்களோ அவர்களால் நன்றாக சேவை செய்ய முடியும். தந்தையை ஞான கடல் என்று சொல்லுகின்றார்கள். அவரும் ஆத்மா, நீங்களும் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள், நீங்கள் முழுமையான ஞானத்தை பெறுகின்றீர்கள். அவர் எப்படி எப்போதும் தூய்மையாக இருக்கின்றாரோ அப்படி நீங்களும் சதா தூய்மையானவர்களாக மாறுகின்றீர்கள். பிறகு எப்போது அப்பவித்திரம் இம்மி கூட இருக்காதோ அப்போது மேலே சென்று விடுவீர்கள். தந்தை நினைவு யாத்திரை செய்வதற்கான யுக்தியை கற்பிக்கின்றார். முழு நாளும் நினைவு இருக்க முடியாது என்பது தெரிந்ததே. இங்கே குழந்தைகள் உங்களுக்கு தந்தை நேரில் அமர்ந்து புரிய வைக்கின்றார். மற்ற குழந்தைகள் நேரில் கேட்பதில்லை, முரளி படிக்கின்றார்கள். இங்கே நீங்கள் நேரில் இருக்கின்றீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். கூடவே ஞானத்தையும் தாரணை செய்யுங்கள்.
நாம் தந்தையைப் போல சம்பூர்ண ஞானக்கடல் ஆக வேண்டும். முழு ஞானத்தையும் புரிந்து கொண்டால் அது தந்தையிடமிருந்து எல்லா ஞானத்தையும் காலி செய்வதாக இருக்கிறது. பிறகு அவர் அமைதியாகி விடுவார். அதற்காக அவருக்குள் ஞானம் சொட்டிக்கொண்டே இருக்கும் என்பது கிடையாது. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் பிறகு அமைதியே அவரது பாகமாக இருக்கும். அப்படி நீங்களும் அமைதியில் இருக்கும்போது ஞானம் ஒன்றும் சொட்டுவது இல்லை. ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்லுகின்றது என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கின்றார். ஒருவர் சந்நியாசியின் ஆத்மாவாக இருந்தால் சிறு வயதிலேயே அவர் சாஸ்திரங்களை மனப்பாடம் செய்து விடுவார். பிறகு அவர் பெயர் பிரசித்தமாகிவிடும். புதிய உலகத்திற்கு போவதற்காக இப்போது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அங்கே ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்து கொண்டு வர முடியாது. இந்த சமஸ்காரம் மர்ஜாகி விடுகிறது. மற்றபடி ஆத்மா தனது பதவியை நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி பெற வேண்டும். பிறகு உங்கள் சரீரத்திற்கு பெயர் கிடைக்கும். சிவபாபாவோ நிராகாரமாக இருக்கின்றார். நான் இந்த அவயங்களை கடனுக்கு பெறுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுவதற்காக மட்டுமே வருகின்றார். அவர் யாருடைய ஞானத்தையும் கேட்பது இல்லை. ஏனென்றால் அவர் தானே ஞானக்கடலாக இருக்கின்றார். அவர் வாய் மூலமாக மட்டுமே முக்கிய வேலைகளை செய்கின்றார். எல்லோருக்கும் வழி சொல்லவே அவர் வருகின்றார். மற்றபடி கேட்டு என்ன செய்வார்? இப்படி செய்யுங்கள் என அவர் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். முழு மரத்தின் இரகசியத்தையும் சொல்லுகின்றார். புதிய உலகமோ மிக சிறியதாக இருக்கும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த பழைய உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! முழு உலகிலும் எவ்வளவு விளக்குகள் எரிகின்றன! மின்சாரத்தின் மூலமாக என்னென்ன நடக்கின்றன! அங்கே உலகமும் சிறியதாக இருக்கும், மின்சாரமும் குறைவாக இருக்கும். ஒரு சிறிய ஊர் போல இருக்கும். இப்போது எவ்வளவு பெரிய பெரிய ஊர்களாக இருக்கின்றன! குறைந்த அளவில் முக்கிய நல்ல வழிகள் இருக்கும். 5 தத்துவங்களும் அங்கே சதோ பிரதானமாக மாறிவிடும். ஒருபோதும் சஞ்சலம் செய்யாது. அது சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பெயரே சொர்க்கம். போக போக நீங்கள் எந்த அளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு விருத்தி அடைந்து கொண்டே போவீர்கள். தந்தையும் காட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். பிறகு அந்த நேரம் சண்டை போட இராணுவத்திற்கோ அல்லது ஆகாய விமானங்களுக்கோ அவசியம் இருக்காது. இங்கே அமர்ந்தபடியே எல்லாவற்றையும் அழிக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். பிறகு இந்த ஆகாய விமானங்கள் எல்லாம் காரியத்திற்கு வராது. பிறகு இந்த நிலவு போன்ற இடங்களில் ஃப்ளாட் போன்றவற்றை பார்ப்பதற்கு போக மாட்டார்கள். இவையெல்லாம் அறிவியலின் தவறான அகங்காரமாக இருக்கின்றன. எவ்வளவு ஷோ செய்து கொண்டிருக்கின்றார்கள்! ஞானத்தில் எவ்வளவு அமைதி இருக்கிறது! இதை ஈஸ்வரிய கொடுப்பினை என்று சொல்லுகின்றார்கள். அறிவியலில் ஒரே பிரச்சனையாக இருக்கின்றன. அவர்கள் அமைதியை அறியவே இல்லை. அமைதி புதிய உலகத்தில் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அது சுகதாமம். இப்போது துக்கமும் அசாந்தியும் இருக்கின்றன. நீங்கள் அமைதியை விரும்புகின்றீர்கள். ஒருபோதும் அசாந்தியே ஏற்படக்கூடாது என்று நினைக்கின்றீர்கள். அது சாந்தி தாமத்திலும் சுகதாமத்திலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தை எல்லோரும் விரும்புகின்றார்கள். பாரதவாசிகளே வைகுண்ட சொர்க்கத்தை நினைவு செய்கின்றார்கள். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வைகுண்டத்தை நினைவு செய்வதே இல்லை. அவர்கள் சாந்தியை மட்டும் நினைவு செய்கின்றார்கள். சுகத்தை நினைவு செய்ய முடியாது. அதற்கு சட்டத்தில் இடமில்லை. சுகத்தை நீங்களே நினைவு செய்கின்றீர்கள். அதனால் எங்களை துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று அழைக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் உண்மையில் சாந்தி தாமத்தில் இருப்பவை. இதையும் யாரும் அறியவில்லை. நீங்கள் அறிவில்லாமல் இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். எப்போதிலிருந்து அறிவிழந்தவர்களாக மாறினீர்கள்? 16 கலைகளிலிருந்து 12, 14 கலைகள் உடையவர்களாக ஆகின்றீர்கள். அதாவது அறிவிழந்து கொண்டே போகின்றீர்கள். இப்போது எந்த கலையும் இல்லை. மாநாடுகளை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். பெண்களுக்கு ஏன் துன்பம் ஏற்படுகிறது? அரே, துக்கமோ முழு உலகத்திலும் இருக்கிறது. அளவற்ற துக்கம் இருக்கிறது.
இப்போது உலகில் அமைதி எப்படி ஏற்படும்? இப்போது எண்ணற்ற தர்மங்கள் இருக்கின்றன. முழு உலகத்திலும் இப்போது அமைதி ஏற்பட முடியாது. சுகத்தை பற்றி அறியவே இல்லை. இந்த உலகில் அநேகவித துக்கங்களும் அசாந்திகளும் இருக்கின்றன என்பதை குழந்தைகள் நீங்கள் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். ஆத்மாக்கள் நாம் எங்கிருந்து வந்தோமோ அதுதான் சாந்தி தாமம். எங்கே இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததோ அதுதான் சுகதாமம். ஆதி சனாதன ஹிந்து தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆதி என்றால் பழையது. அது சத்தியுகத்தில் இருந்தது. அந்த நேரம் எல்லோரும் பவித்திரமாக இருந்தனர். அது விக்காரமற்ற உலகம். விக்காரத்தின் பெயரே இல்லை. வித்தியாசம் இருக்கிறது. முதலில் விக்காரமற்ற நிலை தேவை. அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, காமத்தை வெற்றி பெறுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா இப்போது அப்பவித்திரமாக இருக்கிறது. ஆத்மாவில் மற்ற உலோகங்கள் கலந்திருக்கின்றன. அதனால் நகையும் அப்படி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆத்மாவில் 5 விக்காரங்கள் கலந்திருக்கிறதுனால இந்த சரீரம் கூட அப்படி அழுக்கானதாக வியாதி நிறைந்ததாக இருக்கு. ஆத்மா பவித்திரமாக இருந்தால் நகையும் பவித்திரமாக இருக்கும். அதைத்தான் விக்காரமற்ற உலகம் என்று சொல்லுகின்றார்கள். ஆலமரத்தின் உதாரணத்தையும் நீங்கள் கொடுக்க முடியும். முழு மரமும் நிற்கிறது, அடிமரம் இல்லை. இந்த ஆதி சனாதன தேவி தேவர் தர்மமே இல்லை. மற்ற எல்லாம் நிற்கின்றன. எல்லோரும் அப்பவித்திரமாக இருக்கின்றார்கள். இவர்களை மனிதர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் தேவர்கள். நான் மனிதர்களை தேவர்களாக மாற்ற வந்திருக்கின்றேன். மனிதர்களே 84 பிறவிகளையும் எடுக்கின்றார்கள். தமோ பிரதானமாகவும் மாறும்போது தம்மை ஹிந்து என்று சொல்லுகின்றார்கள் என்று ஏணியில் காட்ட வேண்டும். இப்போது தம்மை தேவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பதீத்தமாக இருக்கின்றார்கள். டிராமாவில் இந்த ரகசியம் இருக்கிறது. இல்லை என்றால் இந்து தர்மம் என்று எதுவும் இல்லை. ஆதி சனாதனமாக இருந்த நாமே தேவி தேவர்களாக இருந்தோம். பாரதமே பவித்திரமாக இருந்தது. இப்போது அப்பவித்திரமாக இருக்கிறது. அதனால் தம்மை ஹிந்து என்று சொல்லுகின்றார்கள். ஹிந்து தர்மத்தை யாரும் ஸ்தாபனை செய்யவில்லை. இதை குழந்தைகள் நன்கு தாரணை செய்து புரிய வைக்க வேண்டும். இந்த காலத்தில் இவ்வளவு நேரத்தை கொடுப்பது இல்லை. குறைந்தது அரை மணி நேரமாவது கொடுக்க வேண்டும். அப்போது பாயிண்ட்டுகளை சொல்ல முடியும். பாயிண்ட்டுகள் அதிகம் இருக்கின்றன. பிறகு அவற்றில் முக்கியமானவைகள் சொல்லப்படுகின்றன. படிப்பிலும் எப்படி படித்து கொண்டே போவார்களோ அப்போது அ போன்ற சுலபமான விஷயங்கள் ஒன்றும் நினைவில் இருப்பது இல்லை. அவை மறந்து விடுகின்றன. இப்போது உங்கள் ஞானம் மாறிவிட்டதென்று உங்களுக்கு சொல்லுவார்கள். அரை படிப்பில் மேலே சென்று கொண்டே இருந்தால் முந்தைய படிப்பு மறந்து கொண்டே போகும். தந்தையும் நமக்கு தினம்தோறும் புது புது விஷயங்களை சொல்லுகின்றார். படிப்பு முதலில் சுலபமாக இருந்தது. இப்போது தந்தை மிக ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அ ஆ இ எல்லாம் படிப்போம், ஏபிசிடி எல்லாம் படிப்போம். திரும்ப மேலே கிளாஸுக்கு போக போக அதையே உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த எழுத்துக்களை வச்சுட்டு நம்ம மற்ற வார்த்தைகளை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த ஆங்கிறத திரும்ப படிக்க மாட்டோம் இல்லையா? அது போல் மற்றவங்க நமக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய ஞானமே மாறிடுது. அதாவது பக்தியை கடந்து நம்ம தெளிவான ஞானத்துக்கு வந்திருக்கிறோம். அதை அவங்க புரிஞ்சிக்காம நீங்கள் வேறு ஏதோ சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத போல் சொல்கிறாங்க. ஆனால் பாபா தினம் நமக்கு புது புது பாயிண்ட்டுகளை சொல்லி தெளிவுபடுத்திகிட்டே இருக்கிறார். அவர் ஞானக்கடலாக இருக்கின்றார். சொல்லி பிறகு கடைசியில் 2 வார்த்தைகளை சொல்லுகின்றார். அப்பாவை புரிந்து கொண்டாலும் போதும் என்று சொல்லுகின்றார். அப்பாவை அறிந்து கொண்டால் ஆஸ்தியை அறிந்தே தீருவீர்கள். இந்த அளவு புரிய வைத்தாலும் சரியே. யாரால் அதிக ஞானத்தை தாரணை செய்ய முடியாதோ அவரால் உயர்ந்த பதவியும் பெற முடியாது. பாஸ் வித் ஹானர் ஆக முடியாது. கர்மாதீத் நிலையை பெற முடியாது. இதற்கு அதிக முயற்சி தேவை. நினைவிற்கும் முயற்சி தேவை. ஞானத்தை தாரணை செய்வதற்கும் முயற்சி தேவை. இரண்டிலும் எல்லோரும் திறமை வாய்ந்தவர் ஆக வேண்டும் என்றாலும் ஆக முடிவதில்லை. ராஜதானி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. எல்லோரும் எப்படி நரனிலிருந்து நாராயணராக முடியும்? இந்த கீதா பாடசாலையின் குறிக்கோளே இதுதான்.
இது அதே கீதா ஞானம்தான். அதையும் யார் கொடுக்கின்றார்? இதையும் உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. இப்போது சுடுகாடாக இருக்கிறது. பிறகு தேவலோகமாக மாற வேண்டும். இப்போது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக நிச்சயம் மாற வேண்டும். விஞ்ஞானிகளும் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக மாறிக்கொண்டே போகின்றார்கள். கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். பாரதவாசிகள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய அறிவையும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அவர்களும் கடைசியில் வருவார்கள். அவர்களால் இவ்வளவு ஞானத்தை பெற முடியாது. பிறகு அங்கும் வந்து இந்த என்ஜினியரிங் போன்ற வேலைகளை செய்வார்கள். ராஜா ராணி ஆக முடியாது. ராஜா ராணியின் முன்னால் சேவையில் இருப்பார்கள். இப்படியெல்லாம் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். சுகத்திற்காகவோ ராஜா ராணி ஆகிறார்கள். அங்கே எல்லா சுகங்களும் கிடைக்க வேண்டும். அதனால் குழந்தைகள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாக பாஸ் ஆகி கர்மாதீத் நிலையை பெற வேண்டும். சீக்கிரம் போக வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். தந்தை பாடம் கற்பிக்கின்றார். இது மனிதர்களை மாற்றும் இயக்கமாக இருக்கிறது. அப்படி பௌத்தர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இயக்கம் இருக்கிறது. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்துவின் ராசி இணக்கமாக இருக்கிறது. அவர்களோடு கொடுக்கல் வாங்கலின் கனெக்ஷனும் அதிகம் இருக்கிறது. அதனால் இவ்வளவு உதவி செய்கின்றார்கள். அவர்களின் மொழியை விட வேண்டும் என்பது அவமதிப்பாக இருக்கிறது. அவர்கள் பிற்காலத்தில் வருகின்றார்கள். அவர்கள் அதிக சுகத்தையும் பெறுவதில்லை, அதிக துக்கத்தையும் பெறுவதில்லை. எல்லா கண்டுபிடிப்புகளையும் அவர்களே நிகழ்த்துகின்றார்கள். இங்கே நன்றாக முயற்சி செய்கின்றார்கள். இருந்தும் அக்யூரேட்டாக ஒருபோதும் செய்ய முடிவதில்லை. வெளிநாட்டு பொருள் நன்றாக இருக்கிறது. நேர்மையாக உருவாக்குகின்றார்கள். இங்கே நேர்மையின்றி உருவாக்குகின்றார்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது. எல்லோருடைய துக்கத்தையும் தூர விலக்குபவராக ஒரு தந்தையை தவிர வேறு எந்த மனிதரும் இருக்க முடியாது. உலகில் அமைதி ஏற்பட வேண்டுமென்று அவர்கள் எவ்வளவுதான் மாநாடுகளை நடத்தினாலும் அதை அடைய முடியாமல் தடுமாறுகிறார்கள். வெறும் மாதர்களின் துக்கத்தை பற்றிய விஷயம் மட்டுமில்லை, இங்கே அநேக விதங்களில் துக்கம் இருக்கிறது. முழு உலகிலும் சண்டை சச்சரவின் விஷயங்களே இருக்கின்றன. அற்ப பைசாவின் விஷயத்தில் அடிதடி செய்கின்றார்கள். அங்கே துக்கத்தின் விஷயமே இருக்காது. இந்த கணக்கையும் பார்க்க வேண்டும். சண்டை எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பமாகலாம். பாரதத்தில் எப்போது ராவணன் வருகின்றானோ அப்போதிலிருந்து வீட்டில் சண்டை ஆரம்பமாகிறது. அவர்கள் பிரிந்து விடுகின்றார்கள். தங்களுக்குள் சண்டையிட்டு மடிகின்றார்கள். பிறகு வெளிநாட்டவர் வருகிறார்கள். முதலில் பிரிட்டிஷ் ஒன்றும் இருக்கவில்லை. பிறகு அவர்கள் இடையில் வந்து லஞ்சம் போன்றவற்றை கொடுத்து தமது ராஜ்யமாக மாற்றினார்கள். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது! புதியவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. புதிய ஞானம் இல்லையா? அது பிறகு காணாமல் போய்விடுகிறது. தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். பிறகு அது மறைந்து விடுகிறது. இது ஒரே படிப்பு, ஒரே முறை நடக்கிறது. ஒரே தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. போக போக நீங்கள் இப்படி ஆவீர்கள் என உங்கள் எல்லோருக்கும் காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். எனினும் அந்த நேரம் என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியாது. ரிசல்ட் வெளிவந்து விட்டால் பிறகு டிரான்ஸ்ஃபர் ஆகும் விஷயம் வரும். பிறகு அழுவீர்கள், புலம்புவீர்கள். புதிய உலகத்திற்காக நாம் மாற்றம் பெறுவோம். சீக்கிரமாக நாலாபுறமும் சத்தம் வெளிப்பட வேண்டுமென்று நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். பிறகு தாமாகவே சென்டர் கோடி வந்து கொண்டே இருப்பார்கள். எனினும் எந்த அளவு தாமதமாகுமோ அந்த அளவு டூ லேட் ஆகிக் கொண்டே இருக்கும். பிறகு எதுவும் சேமிப்பாகாது. பைசாவிற்கு அவசியம் இருக்காது. புரிய வைப்பதற்கு உங்களுக்கு இந்த பேட்ஜே போதுமானது. இவர் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகின்றார். பின்னர் விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகின்றார். இந்த பேட்ஜ் அப்படி இருக்கிறது. இதில் அனைத்து சாஸ்திரங்களின் சாரமும் இருக்கிறது. பாபா பேட்ஜுக்கு அதிக புகழ் பாடுகின்றார். அந்த நேரமும் வரும். அப்போது உங்கள் இந்த பேட்ஜை எல்லோரும் கண்களில் ஒற்றிக் கொள்ளுவார்கள். மண்மனாபவ, என்னை நினைவு செய்தால் நீங்கள் இப்படி ஆவீர்கள் என்பது இதில் இருக்கிறது. பிறகு நீங்களே 84 பிறவிகள் எடுப்பீர்கள். பிறவி எடுக்காதவர் ஒரு தந்தை மட்டுமே. நல்லது. இனிமையிலும் இனிமையான
காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நினைவின் முயற்சியாலும் ஞானத்தின் தாரணையாலும் கர்மாதீத் நிலையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஞானக்கடலின் சம்பூர்ண ஞானத்தை தன்னிடம் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்மாவில் என்ன துரு ஏறி இருக்கிறதோ அதை அகற்றி சம்பூர்ண விகாரமற்றவர்களாக மாற வேண்டும். இம்மி அளவு அப்பவித்திரத்தாவின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள், இந்த பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். நேரம் மற்றும் எண்ண வடிவ பொக்கிஷங்களின் மீது கவனம் கொடுத்து சேமிப்பு கணக்கை பெருக்கும் கோடி மடங்கு செல்வந்தர் ஆகுக. பொக்கிஷங்களோ அதிகம் இருக்கின்றன, ஆனால் நேரம் மற்றும் எண்ணம் ஆகிய 2 பொக்கிஷங்களின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். ஒவ்வொரு நேரமும் எண்ணம் உயர்ந்ததாகவும் நல்லதாகவும் இருந்தால் சேமிப்பு கணக்கு அதிகமாகிக் கொண்டே போகும். இந்த நேரம் ஒன்றை சேமித்தால் கோடி கிடைக்கும் கணக்கு இருக்கிறது. ஒன்றுக்கு கோடியை கொடுக்கும் வங்கியாக இது இருக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டியிருந்தாலும், தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும், தவம் செய்ய வேண்டியிருந்தாலும், பணிய வேண்டியிருந்தாலும், என்ன நடந்தாலும் இந்த 2 விஷயங்களின் மீது கவனம் இருந்தால் கோடி மடங்கு செல்வந்தர் ஆவீர்கள். ஸ்லோகன். மனோபலத்தால் சேவை செய்யுங்கள், அப்போது அதன் பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஓம் சாந்தி.